பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்புறவுகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 32வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிலங்களும் திராட்சை தோட்டங்களும், அல்லேலூயா, வீடுகளும், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன காரியத்தை நான் மறுபடியும் உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. சில விட நீங்க வீடுகள் இழந்திருக்கலாம், நிலங்களை இழந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய கடன் பிரச்சனை நிமித்தம் உங்களோட வீடுகளை நிலங்களை அடைமானம் வைத்திருக்கலாம். அது மீள முடியாதபடி உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலவளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை நீங்க இழந்திருக்கலாம், கனிகளை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம், தாளங்களை இழந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அநேக காரியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறார், நீ எந்த காரியத்தை இழந்து போனியோ நான் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், மறுபடியும் நான் கொடுக்க போகிறேன் என்று உங்களோட வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். புதிய வாசல் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் திறக்க போகிறார். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகிறார். இழந்து போன காரியங்களை நான் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில கொடுப்பேன் என்று சொல்லுகிற காரியம். ஆண்டு நீங்க நினைக்கலாம், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் ஏமாற்றம், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன், எதிர்காலத்தை குறித்த பயம் என்னுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்குது, என்னுடைய வீட்டை நான் இழந்து விட்டேன், நிலத்தை இழந்து விட்டேன், ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன், பூமிக்குரியவர்களை ஆவிக்குரிய காரியங்களை அநேக நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி நீ வேதனைப்பட்டிருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எந்த காரியம் வாழ்க்கையில தடைபட்டு இருக்குதோ அந்த காரியத்தின் தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அல்லேலூயா. யார் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆகவே கடன் தொல்லைகள் மாறும், நீங்க எந்த காரியம் அது நடக்காது, இது முடியாது, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் செயல்படாதுன்னு சொல்லி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்க முற்றுப்புள்ளி வைத்தீங்களோ, இல்ல நான் அதை நடப்பிப்பேன், அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல நிலத்தை நீங்க இழந்துட்டீங்களா, வீடு இழந்துட்டீங்களா, ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்களா, ஆண்டவர் மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில கொடுக்க வல்லமையுள்ள தெய்வம் இருக்கிறார். ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த காரியம் நான் இது நடக்காது முடியாதுன்னு சொல்லி என்னுடைய சுயத்துல முடிவெடுத்த காரியங்கள் இது நடக்க முடியாம போயிட்டு அநேக காரியத்துல நான் இருந்திருக்கிறேனே, ஒரு விஷயம் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், மறுபடியும் கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம், ஆண்டவரே என்னுடைய வாழ்வதற்காய் நன்றி, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி என்று ஜெபித்து பாருங்கள். ஆளுடைய சமூகத்துல காத்திருங்கள். அவர் நிச்சயமாக சொல்லுகிற ஒரு காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவாய். அல்லேலூயா. ஆளுடைய சமூகத்துல விசுவாசமாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பொழுது அவர் நிச்சயமாக இழந்து போன காரியத்தை அவர் மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில கொடுப்பார். கர்த்தராவே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான உங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை இழந்து போனார்களோ, வீட்டை இழந்திருக்கலாம், நிலத்தை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லையே, அதிகாலை நான் ஜெபிக்கிறாள், அதை இப்பொழுது என்னால ஜெபிக்க முடியல என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை இனி கண்ட எகிப்தியரை இவருடைய வாழ்க்கையில காணாதிருப்பா என்று சொல்கிற கர்த்தர், ஆண்டவரை எகிப்தியர் வேண்டாம், ஆண்டவரை ரெபெக்காவுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. இழந்து போன காரியங்கள் மறுபடியும் கொடுக்க போற நல்ல தயவுக்காய் நன்றி ஆண்டவரை. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.